ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப தீமையான ஒரு பொருள வந்து தடை செஞ்சிருக்காரு. அது என்னன்னா, மதுபானம் இல்ல, பஞ்சு மிட்டாய். நம்மளால தடை செய்ய முடிஞ்சது இந்த பஞ்சு மிட்டாய் மட்டும் தான். மதுபானம்லாம் தடை செய்ய முடியாது. அது தடை செஞ்சோம் அப்படின்னோம்னா, நம்ம நாடே ஒரு தள்ளாட ஆரம்பிச்சுரும். அதனால அவர் வந்து பஞ்சு மிட்டாய் மட்டும் இப்ப தடை பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட மதுபானங்கள் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும், ஒரு சில விவாதங்கள்ல இந்த பீர் குடிக்கிறது நல்லது, ஒயின் குடிக்கிறது நல்லது, ஒயின் குடிச்சா மூஞ்சி பளபளன்னு வரும். அப்படி இப்படின்லாம் நெறைய ஒரு விளம்பரப்படுத்துவாங்க. அப்படி அது உண்மையா? இதன் உண்மையான கூற்று என்ன? இந்த மதுபானங்கள் எப்படி தயாரிக்கிறாங்க? இதுல நெறைய பேர் அந்த மது குடிச்சு இறக்குறது எதனால? உண்மையிலேயே பீர் குடிக்கிறதுனால உடம்பு குளிர்ச்சியாகுதா? இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்களே, அப்படி இதயம் நல்லது எதுவும் நடக்குதா? அப்படிங்கிறதெல்லாம் பத்தி இன்னைக்கு இந்த கார்த்திக் படிச்சாங்களா பார்ப்போம். நான் உங்கள் கார்த்திக். பொதுவா நம்ம உலகத்துல இருக்கிற இந்த மது வகைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒயினு, பிராந்தி, ரம்மு, விஸ்கி, வோட்கா இப்படின்ட்டு ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு பிராண்ட வந்து அவங்களோட ஒரு ஃபேமஸா ஒண்ணு வச்சுப்பாங்க. அவங்க ஒரு குறியீடா வச்சுட்டு அத வந்து ரொம்ப பிராண்ட் பண்ணி அதிகமா அத விற்பனை செய்வாங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்தியாவ பொறுத்தவரைக்கும். இந்தியாவுல அனைத்து ரகமான ஒரு மதுவும் இங்க கிடைக்கும். அதே போல தான் பீரும். பீருக்கு இங்க வந்து இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால, இதுல நெறைய ஒரு உண்மையான செய்திகளும் நெறைய பரவுது. பொய்யான செய்திகளும் நெறைய பரவுது. இதுல மொதலா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மற்ற மதுபானங்கள்ல எல்லாம் ஆல்கஹாலோட அளவு அதிகபட்சமா இருக்கும். அதாவது 40லிருந்து 50 வரைக்கும் வந்து அதோட ஆல்கஹால் பெர்சன்டேஜ் இருக்கும். ஆனா பீர பொறுத்தவரைக்கும் 6லிருந்து 8% தான் ஆல்கஹால் இருக்கிறதுனால, இந்த பீர வந்து ஒரு அளவா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து சஜெஸ்ட்மென்ட் சொல்லுவாங்க. ஆனா அப்படி உண்மையிலேயே அத கம்மியா எடுத்துக்கிட்டா அது உடம்புக்கு எதுவும் நல்லது இருக்குதா? இல்ல அதுவும் சாப்பிட்டாலும் கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே பீரும் அளவுக்கு மீறினாலும் இல்ல. அதுவும் ஆல்கஹால் வகையை சேர்ந்தது தான். அதனால பீர் குடிக்கிறதும் உடல் நலத்துக்கு கேடான ஒண்ணு தான். ஏன்னா 6 to 8% அப்படின்னாலும் 1 கிராம் ஆல்கஹால்ல 7 கலோரிஸ் இருக்கு. அதாவது உடலுக்கு நம்ம வந்து வாழைப்பழம் சாப்பிட்டோ, பால் சாப்பிட்டோ ஒரு கலோரிஸ் ஏத்துறது கிடையாது. வேதியியல் மாற்றமா ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆல்கஹால சாப்பிடுறது மூலமா 1 கிராம்ல பார்த்தீங்கன்னா 7 கலோரிஸ் கிடைக்குது. இந்த கலோரிஸ் மூலமா நம்ம உடம்புக்கு தீமை தான் விளைவிக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கோடை காலங்கள்ல குளிர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக பீர் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கூலிங்கா இருந்தா அப்புறம் பீர் குளிர்ச்சியா தான் இருக்கும். அது போனதுக்கு அப்புறமா அது நம்ம உடம்புல உள்ள மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பீர்ல குறைந்த அளவு ஆல்கஹால் இருக்கிறதுனால இது உடலுக்கு அவ்வளோதான் எந்த கெடுதலும் ஏற்படுத்தாது. இது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இத தரும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு அறிவியல் பூர்வமா தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ஏன்னா, இத பத்தின இந்த கல்லீரல் மற்றும் ஆ குடல் சம்பந்தமான நிபுணர் சொல்றப்ப, இந்த பீர பொறுத்தவரைக்கும் அதிலேயும் ஆல்கஹால் தான் கலந்திருக்கிறாங்க. ஒரு ஜின்னோ, வோட்காவோ, ஒரு பிராந்தியோ, ரம்மோ நம்ம எடுத்துக்கிறப்ப, நம்ம உடம்பு அதிகமான ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு, அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அந்த கல்லீரல வந்து பாதிக்கும். 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு அந்த கல்லீரல பாதிக்கும் அப்படின்னா, இதுவே இந்த பீர்ல உள்ள ஆல்கஹால் வந்து ஒரு 4 வருட காலங்கள எடுத்துக்கிட்டு, அதுவும் இதே பாதிப்ப தான் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு இந்த நிபுணர்கள் சொல்றாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஆல்கஹால் எப்படி உருவாகுது அப்படிங்கிற முறைய பார்க்கணும். இந்த ஆல்கஹால எப்படி இதுல இணைக்கிறாங்க? எப்படி சேர்க்கிறாங்க? ஆல்கஹால்ங்கிறது ஒரு கன்ஸ்டிடியூஷன் ஒரு 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 கூட்டு ஒரு ஈஸ்ட்களால ஏற்படுத்தப்படுற ஒரு ஆய்வக முறையில தான் நம்ம இந்தியாவுல அதிகபட்சமா தயாரிக்கப்படுது. அதனால தான் நம்ம தமிழகத்துல மற்ற வெளிநாடுகளோட நம்ம ஊர்ல வந்து நம்ம சாப்பிடுற மதுபானங்கள் பார்த்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் இந்த மக்களை அடிமையாக்குறதுக்கு இதுல அதிகமான ஆய்வக முறையை பயன்படுத்தி தான் இந்த வேதியியல் மாற்றங்கள செஞ்சு இந்த எத்தனால வந்து உருவாக்குறாங்க. இந்த எத்தனால் தான் ஆல்கஹால்ங்கிறது. இந்த ஆல்கஹால நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால தான் இந்த மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல ஜெனரேஷன் ஆகி நம்ம மூளைக்கும் இது சில நரம்பியலுக்கும் சில கெட்டதை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் இத குடிக்க தோணுது. இந்த ஆல்கஹால் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நொதித்தல் முறையில தயாரிக்கிறாங்க. இத வந்து எத்தனால் நொதித்தல் முறை அல்லது ஆல்கஹால் நொதித்தல் முறை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம சுக்ரோஸ், இந்த பிராக்டோஸ், குளுக்கோஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து நொதித்தல் மூலமா வந்து இத வந்து வேதி மாற்றம் அடைஞ்சு, இது எத்தனால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடா இது உருமாறுது. இந்த குளுக்கோஸ், பிரக்டாஸ், சுக்ரோஸ் போன்றவற்றை செல்லுலார் ஆற்றலாக இது அதாவது ஆக்சிஜன் இல்லாத O2 இல்லாத இடத்துல, காற்றே இல்லாத இடத்துல இந்த ஈஸ்டர்களால இது வந்து இந்த வேதியியல் மாற்றத்தை அடையுது. இந்த வேதியியல் மாற்றம் அடைகிற ஆல்கஹால், அதாவது எத்தனால்னு சொல்ற இந்த மூலப்பொருள் தான் எல்லா மதுபானங்கள்லையும் சேர்க்கப்படுது. இப்படி சேர்க்கப்படுற மதுபானங்களோட அளவு கம்மியா இருந்தாலும், அதிகமா இருந்தாலும் அது மனிதர்களோட உடம்புக்கு ரொம்ப ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். இது நிறைய பொருட்கள்லேருந்து எடுப்பாங்க. திராட்சையிலேருந்து எடுப்பாங்க, உருளைக்கிழங்கு திராட்சையிலேருந்து ஒயின் தயாரிப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரையோட அளவை செல்லுலார் ஆற்றலாக மாற்ற இந்த ஆய்வக முறையை பயன்படுத்தி தான் அவங்களும் எடுப்பாங்க. ஆனா அப்படி முழுமையா இயற்கையா எடுக்கிறது கூட இது மட்டும் வேதியியல் மாற்றங்கள் நிறைய சேர்த்தாதான் அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும், அவங்களுக்கு வருமானம் தேடி தரதாகவும் இருக்கும். அதனால மக்கள் நலனத்தை காட்டிலும் அவங்களோட வருமானம் தான் அவங்களுக்கு முக்கியம். இதுல நலனும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா இந்த வேதியியல் மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே உள்ள வேதியியல் மாற்றங்கள் நடக்கிறப்பயே அது தீமையான ஒரு எத்தனால்ங்கிற ஒரு ஆல்கஹாலாக தான் இது மாறுது. சொன்ன மாட்டோம் திராட்சையில இருந்து இதை தயாரிப்பாங்க. வோட்கா வந்து 80% உருளைக்கிழங்குல இருந்து இதை தயாரிப்பாங்க. இது மட்டும் நிறைய மால்ட்டுங்கிற ஒரு தானிய வகை இருக்கு. அதுல இருந்து ஆல்கஹாலை எடுப்பாங்க. இது மட்டும் நிறைய ஒரு இயற்கை வாய்ந்த இந்த பொருட்கள் மூலமா எடுத்தாலும் இதன் ஆய்வக முறையிலையும் இப்போ அதை வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற பெரும்பான்மையாக நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டை பற்றி தான் தெரியும். அதனால இந்த தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற மது வகைகளில் இந்த அதிகப்படியான ஆய்வக முறையை தான் பயன்படுத்துறாங்க. அப்படி இவங்க ஆய்வக முறையை பயன்படுத்தி இவங்க தயாரிக்கிற இந்த மதுபானமானது ரொம்ப ஒரு நரம்பியல் மூளையில ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இந்த ஆய்வக முறையில CH H12O6 அப்படிங்கிறது குளுக்கோஸ். இதோட வேதியியல் பெயர் தான் இந்த CH
C6H12O6ங்கிறது. இது இந்த ஆக்சிஜன் இல்லாத, காற்று இல்லாத இடத்துல ஈஸ்டர்களால மாற்றம் அடையும் பொழுது சில நாட்கள் அதை வச்சிருப்பாங்க. நொதித்தல் முறைக்காக அதை வச்சிருப்பாங்க. அப்படி அந்த ஈஸ்டர்களால இது மாற்றம் அடைகிறப்ப இது என்னவா உருமாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2C2H5O6 இது வந்து மாற்றம் அடையுது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனால் பிளஸ் 2CO2 அப்படிங்கிறதையும் ஒரு மூலக்கூறா உருவாக்குது. 2CO2 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடையும் இது உருவாக்குது. இதுதான் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த ஆல்கஹால் வந்து ஒரு ஆய்வக முறையில் தயாரிக்கிறதுக்கான ஒரு முறை. இது வந்து அதிகபட்சமாக இதை நீங்கள் இதோட நீங்கள் நான் சொன்னதை வச்சு நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இது எதாவது மாற்றம் ஒரு தீமைகளை ஏற்படுத்தும்னு தெரியும். உதாரணத்துக்கு நம்ம மதுவை குடிக்கிறப்போ உள்ள பிரச்சனை வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எத்தனால் வந்து வேற எந்த பொருட்களில் கலப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே வீடு கட்டுறதுக்கு, அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு ஹால்குள்ளே நீங்கள் அடிச்சிருக்காங்க ஒரு சின்ன ஒரு 10 ரூமில் அடிச்சுட்டு அதுக்குள்ளே புதுசாக அடிச்ச பெயிண்ட் ரூம்குள்ளே நீங்கள் போய் ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரீத் பண்ணிட்டு விட்டீங்கனாலே உங்களுக்கு தலை சுற்றுற மாட்டம் இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் தான். இந்த எத்தனால் அவ்வளோ ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அதனால கண் பார்வை கூட போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது எந்த முறையில் பீரில் சேர்த்தாலும் சரி, எதில் சேர்த்தாலும் சரி, இதன் தீமை வந்து அதிகமாக தான் விளைவிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பீரை மட்டும் எப்பொழுதுமே ஒரு வாதமாக போயிட்டு இருக்கு. பீர் குடிச்சா நல்லதுன்ட்டு இருக்குது, நல்லது இருக்குது. அந்த நல்லதுங்கிறத வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் இந்த பீர் குடிப்பதனால இப்படி சொல்கிறாங்களே இதெல்லாம் நடக்குமான்னு பார்த்தா அதில் வந்து 100% அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு 2% நன்மைகள் வேணா இருக்கும். மிச்சம் இருக்கிற 98% வந்து நன்மைகளே கிடையாது. இப்படி அப்படி என்னென்ன மாற்றங்கள்லாம் அவங்க மாற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். முதல்ல இந்த பீர் குடிச்சா உடலுக்கு வந்து குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் ஏற்றுக்க முடியாத ஒன்று. அப்படியா எந்த ஒரு அறிவியல் ஆதாரப்பூர்வமான ஒரு மருத்துவ எக்ஸ்பெரிமெண்ட்டும் எதுவுமே நடத்தப்படலை. நீங்கள் ஆல்கஹாலை குளிர்ச்சியாக குடித்தாலும் சரி, இல்லை அரை வெப்பநிலையில் குடித்தாலும் சரி, அது உடம்புல ஏற்படுத்த போகிற தாக்கம் வந்து ரொம்ப ஒரே மாட்டம் தான் இருக்க போகுது. அதனால் இந்த பீரை வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து சுத்த ஒரு போலியான ஒரு விஷயம் தான். ஒரு பொய்யான ஒரு வதந்தியை தான் அனைவருக்கும் பரப்புறதாக இருக்குது. ஒரு சில பேர் இந்த பீர் குடிக்கிறதுனால இதயத்துக்கு நல்லது அப்படின்ட்டு ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஓமந்தூர் உயர்நிலை மருத்துவ பன்னோக்கு அமைப்பை சேர்ந்த நவீன்ராஜ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட எந்த ஒரு ஆய்வும் கிடையாது. இப்படி சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கான எந்த ஒரு உண்மையான ஒரு அறிவியல்பூர்வமான எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தி இதில் பரிசோதித்து பார்த்து அப்படி எந்த ஒரு சக்ஸஸான ஒரு இதுவும் வந்தது கிடையாது. ஏன்னா மதுபானங்களில் அதில் சேர்க்கப்பட்ட ஆல்கஹால் இதயத்துக்கு எப்படியான பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம அதுக்காகவே அதை எப்படி கொடுக்குமோ அந்த ஆல்கஹால் இதயத்துக்கு எப்படி கொடுக்குமோ அதே தான் இந்த பீரும் கொடுக்கும். ஏன்னா பீர்லையும் அதே ஆல்கஹால் சேர்ந்துருக்கிறதுனால இதில் எந்த ஒரு இதயத்துக்கு நல்லதும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இது வந்து மிதமாக குடிச்சா இது இதயத்துக்கு நல்லதும்பாங்க. மிதமாங்கிறது எந்த அளவு வச்சு நீங்கள் எந்த அளவுகோல உங்களோட உடலோட உழைப்பு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலுக்கு எந்த அளவு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு மிதமானது அப்படிங்கிறத ஒரு அளவுகளாக யாரோட உடம்புக்கும் காமனானதுன்னு ஒன்று கிடையாது. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு ஏற்றவாறு அது மாறுபடும். அதனால் இந்த ஒரு கூற்று வந்து முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு கூற்று தான். பொதுவாக மதுவை அருந்தினாலே அப்படிங்கிறனா அதில் ஆல்கஹால் இருக்கிறதுனால இந்த மதுவை அருந்தினாலே ரத்த கொதிப்பு ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதய துடிப்பு கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். அதோட இதய துடிப்பில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அதிகமாகவே காட்டும். அதனால் நீங்கள் பீர் குடித்தாலும் சரி, அது மது வகை எதை குடித்தாலும் சரி, அதோட பாதிப்பு ஒரே வகையாக தான் இருக்கும் அப்படிங்கிறாரு இந்த நவீன்ராஜ். அதே போல் ஒரு சில பேர் இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, அதாவது இந்த விடுமுறை நாட்கள் இது மற்ற நாட்கள்லாம் வெளியில் அதிகமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறப்ப இதை வந்து இந்த மதுவை வந்து பீரை வந்து இதை எடுத்துப்பாங்க. இந்த இதை எடுத்துக்கிறப்பயே முதல் தடவை இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள்லேயே இது எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த இதய படபடப்பு, இந்த ரத்த கொதிப்பு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் மயக்கம் வர மாட்டம் இருக்கும். இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் முதல் எடுத்தோடனே ஏற்படும். அது எதனால் ஏற்படுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க நமக்கு உடம்புக்கும் அது தெரியாது, நம்மளோட மூளைக்கும் அதை என்னன்னு புரிஞ்சுக்க வைக்கிற நிலைமையில அது இருக்காது. அது நம்ம நரம்பு மண்டலங்களை நேரடியாக அது போய் தாக்கும். இதை ஹாலிடே ஹார்ட் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு மருத்துவ பேரில் இதை அழைக்கிறாங்க. இதுவே இந்த மது பழக்கங்கள் ரொம்ப நீண்ட நாட்களாக ஒருத்தங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இதயத்துக்கு போகிற அந்த குழாயோட அதோட ரத்தம் போகிற வழியெல்லாம் கொஞ்சம் நல்லா விரிவடைஞ்சிடும். இதனால மிக விரைவிலேயே பார்த்தீங்கன்னா இதயம் செயலிழக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பீரை எடுத்துக்கிட்டாலும் இதய பிரச்சனை வர்றது அதிகமாகவே தவிர்க்க முடியாது. அது நீங்கள் பீர் குடித்தாலும் சரி, இல்லை அதிக ஆல்கஹால் உள்ள மது குடித்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். இதுவே அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நான் சொன்ன மாட்டேன் இந்த விரிவடைஞ்சு அதுவும் செயலிழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த செயலிழப்பு முறையை ஆல்கஹாலிக் கார்டியோமயோபதி அப்படின்ட்டு இது வந்து மருத்துவ பெயர் கொண்டு இதை அழைக்கிறாங்க. இப்படிப்பட்ட முறையில் ஒரு இதயம் செயலிழக்கிறத இவ்வாறு அழைக்கிறாங்க. அதே போல் இன்னொரு வதந்தியாக நமக்கு பரவுறது என்னன்னா, இந்த பீர் குடிக்கிறதுனால சிறுநீரகத்தில் உள்ள கற்கள்லாம் கரைஞ்சிரும், அது வந்து கற்கள் வந்து ஏற்படாது அப்படின்லாம் சில வதந்திகள்லாம் பரவுது. இது மாட்டம் ஒரு ஆய்வு வந்து நம்ம இந்தியாவில் இது மட்டும் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஆய்வு வந்து இந்தியாவில் நடத்தினாங்க. இப்படி இந்தியாவில் நடத்துகிறப்ப 3ல் ஒருத்தர் பீர் குடிக்கிற 3ல் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது மாட்டம் கண்டிப்பாக வந்து சிறுநீரகத்துக்கு நல்லது, அங்கே கல்லடைப்பு போன்றதெல்லாம் ஏற்படாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது மாட்டம் சமூக வலைதளங்களில் சரியான ஒரு புரிதல் இல்லாததுனால இது மட்டும் ஒரு பொய்யான தகவல்களை பரப்புறாங்க. உண்மையிலே அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம மதுவை எடுத்துக்கிட்டோம், அது பீராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டோம், ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மதுவானது நேராக நம்ம வந்து கிட்னிக்கு போய் அதை போய் தாக்குறது கிடையாது. அதற்கு முன்னவே அது வந்து குடித்தாலும் சரி குடிக்காட்டாலும் சரி அது நேராக எந்த ஒரு இதுவுமே வந்து போய் கிட்னியை நேராக போய் தாக்காது. முதல்ல கல்லீரலில் தான் வந்து நிற்கும், அதுக்கப்புறம் தான் அது கிட்னிக்கு போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்காட்டினாலும் கல்லுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு பொய்யான வதந்தி. அதே போல் இந்த ஒல்லியாக இருப்பவர்கள்லாம்
பீர் குடிச்சா வந்து உடம்பு ஏறிடும், உடம்பு வந்து பருமன் கொஞ்சம் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையான்னு பார்த்தா, ஆமா உண்மைதான். ஆனா அது நல்லதா, கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லது கிடையாது, கெட்டது. ஏன்னா, ஒரு பீர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரியா ஒரு பீர் நம்ம இந்தியாவுல கிடைக்கிற ஒரு பீர்ல, ஒரு பீர் பாட்டில்ல ஒரு 18% வந்து கார்போஹைட்ரேட் அதுல இருக்கு. கார்போஹைட்ரேட் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம உடம்பு வந்து அதிக கலோரிஸ ஜெனரேட் பண்ணும். 1 கிராம் ஆல்கஹால் நான் முன்னாடி சொன்ன மாட்டோம். 1 கிராம் ஆல்கஹால்ல 7 கலோரிஸ் இந்த உடல்ல ஏத்துறதுக்கான இந்த கலோரிஸ் இருக்குது. இந்த கலோரிஸ நம்ம எதுவுமே எடுத்துக்காம, சாப்பாடே எடுத்துக்காம அத சாப்பிட்டாலும் உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அந்த பருமன் வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்படி பருமன் இன்கிரீஸ் ஆகுறது நல்லது கிடையாது. இது ஒண்ணும் வாழைப்பழமோ, இந்த மில்க் ஷேக்கோ, வேர்க்கடலையோ இது கிடையாது. அத சாப்பிட்டு நம்ம ஏத்துற உடல் பருமன் ஏத்துறது ஆரோக்கியமான முறையில ஏத்துறது. இது மட்டும் நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு ஏத்துறது ரொம்ப ஒரு தீங்கான ஒரு விஷயம் அப்படின்ட்டு இந்த மருத்துவர்கள் சொல்றாங்க. அதேபோல இது வந்து பெண்கள் இடத்துலயும் இந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாதது ஒரு மிக ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்காது. என்னன்னா, பீரோட அந்த ஷாம்பு டைப்ல தான் அதோட நுரையெல்லாம் அதிகமா வர்றதுனால, இந்த பீர் வந்து ஒரு சில பேர் தலையில வந்து முடி நல்லா வளரும் அப்படின்ட்டும், நல்லா பளபளப்பா ஷைனிங்கா இருக்குன்ட்டும், இத தலையில சில பேர் முடியில தடவிப்பாங்க. உண்மை அதுவா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, நம்ம உடம்புல வர முடிகள் இந்த சருமங்களுக்கு மேல வர அந்த முடிகள் எல்லாமே இறந்த செல்கள் தான் இந்த முடிகளா வளர்ந்துட்டு இருக்கு. அதனால தான் நமக்கு முடி வெட்டுறப்ப அது வலிக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இந்த பீரோட அந்த ஷாம்பு மட்டும் வர்றத நீங்க தலையில தேய்க்கிறதுனால, இறந்த செல்கள் மேல தேய்க்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே ஆகப் போறதில்ல. பீர தேய்க்கிறதுனால மட்டும் இல்ல, நீங்க எண்ணெய தேய்ச்சாலும் சரி, எண்ணெய தேய்ச்சாலும் அது பளபளப்ப கொடுக்குமே தவிர, மற்றபடி அது கருமையையோ, முடி உதிர்வையோ தடுக்கும் அப்படிங்கிறது சுத்த ஒரு பொய்யான ஒரு விஷயம். இதே போல தான் சில பேர் வந்து மேலாப்புல வந்து இந்த முட்டையோட வெள்ளக்கரு, அப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தலாம் தடவாங்க. இதோட நிலைமையும் இதுதான். இதுவே அதன் வேர் பகுதியில இத தேய்ச்சு அத உள்ள அனுப்புறது மூலமா நிறையாவது நடக்கும். அதுவும் பீர்லாம் தேய்ச்சா அப்படியெல்லாம் நடக்காது. இதுவுமே அந்த அதுல உள்ள அந்த உணவு பழக்கவழக்கங்களால அது உள்ளால ஏற்படுத்தணுமே தவிர, மேல தடவுறதுனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அப்படின்ட்டு, இதுல பல மருத்துவர்கள் இத ஆராய்ச்சி பண்ணதன் மூலமா இத சொல்லியிருக்கிறாங்க. மாறா இந்த மது பழக்கத்த அதிகமா எடுத்துக்கிறதுனால கல்லீரல் பாதிக்கப்பட்டு, இந்த உடம்புல உள்ள உபாதைகள் ஏற்பட்டு, முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமே தவிர, இத வந்து தடவுறதுனாலயோ, இல்ல வேற எதுவும் பண்றதுனாலயோ இந்த முடி வளரும் அப்படிங்கிறது சுற்ற ஒரு பொய்யான ஒரு விஷயம். அதேபோல மிக குறைஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மது எடுத்து அந்த பீர் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு பல பேர் வந்து பல விஷயங்கள சொல்லுவாங்க. ஆனா, அப்படியே இதுக்கும் ஒரு ஆய்வு நடத்துனாங்க. இந்த ஆய்வுலயும் மதுன்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க பீர்ன்னு எடுத்துக்கிட்டாங்களே, அதில உள்ள ஆல்கஹால் முன்னாடி சொல்ல மாட்டோம். அதில உள்ள ஆல்கஹாலோட அளவு வேரியேஷன் ஒவ்வொரு உடம்புக்கும் ஏத்தபடி அது வேரியேஷன் மாறும். ஒரு சில பேர் 20 வருஷமா குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா, ஒருத்தர் 1 வருஷத்திலேயே குடிச்சிருப்பாரு. அவருக்கு ஆனா அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சடனா பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த 20 வருஷம் குடிச்சவங்களுக்கும் பாதிப்பு எப்ப வரும்னு தெரியாது. அவங்களோட கால மாற்றங்கள் இதுக்கு ஏற்றவாறு உடம்பு ஒரு சில பேருக்கு வந்து அது தகவமைச்சுட்டு வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க அது மட்டும் தப்பிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா, அவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்க தான் கூடும். இல்ல அது கொஞ்சம் நாட்கள் கழித்து அது மிகப்பெரிய பிரச்சனையா கூட அவங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போதாததுக்கு இந்த ஆல்கஹால நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும், இது வந்து ஒரு 7 வகையான புற்றுநோய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்ப இது ஏற்படுத்தும். ஏன்னா, புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான மூலப்பொருட்கள் இதுல இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. இப்ப நம்ம எய்ட்ஸ் எப்படி சொல்லுவோம்? எய்ட்ஸ் வந்து ஒரு கிருமி நம்ம உடம்புல வந்து தங்கி அதை ஏற்படுத்துற விளைவு கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாத்தையும் கம்மி பண்ணி, பிற பிரச்சனைகள அது ஏற்படுத்தும். அதே போல தான் இந்த மதுவும். உடம்புல இருக்கிற அந்த புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான அந்த செல்களுக்கு தடையா நம்ம எதிர்ப்பு சக்தியெல்லாம் இந்த மது வந்து ஆல்கஹால் வந்து கம்மி பண்ணிரும். எதிர்ப்பு சக்திய கம்மி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 7 வகையான புற்றுநோய் உருவாகுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குது. அதனால எந்த ஒரு கூற்றும் கன்னா பின்னான்ட்டு நம்ம சொல்ற மாட்டோம். அது இப்படி சாப்பிட்டா நல்லது, அப்படி சாப்பிட்டா நல்லதுங்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆல்கஹால்னு நீங்க எந்த வழியில எடுத்துக்கிட்டாலும் அது தீமை விளைவிக்கக்கூடியது தான். பொதுவா உங்களுக்கு இயற்கையா நீங்க ஒரு பழம் சாப்பிடுறீங்க, இல்ல ஒரு பழைய சாதம் சாப்பிடுறீங்க அப்படின்னீங்கன்னா, அதுல இருக்கிற ஆல்கஹால்ங்கிறது வேற. இதுவே இது ஆய்வக முறையில நமக்கு பயன்படுத்தி நம்ம டைரக்ட்டா சாப்பிடுற இந்த ஆல்கஹால்ங்கிறது வேற. அதனால எப்பொழுதும் இது போன்ற வதந்திகள நம்பாம கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறது மிக சிறந்ததுன்னு நினைக்கிறோம். ஏன்னா, இப்போ உள்ள கால மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்ம உடம்பு வந்து ரொம்ப எந்த சக்தியும் தாங்காத அளவுக்கு தான் நம்ம உடம்பு இருக்குது. ஏன்னா, கடந்த ஒரு 15, 20 வருடங்களுக்கு முன்னாடி சராசரி ஆயுள் காலமா இருந்த 70 இப்ப குறைஞ்சு 50ங்கிறது வந்துச்சு. அதற்கு கீழ இப்ப எப்போ இந்த கொரோனா தாக்கத்துக்கு அப்புறமா எப்போ உயிர் போகுங்கிற நிலைமை யாருக்குமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனால இன்ன வரைக்கும் இந்த பழக்கம் பழகாதவங்க, அத பழகாமலே விடுறது ரொம்ப நல்லது. பழகுனாங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். கார்த்திக் பட்சல்ல. நான் உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.